எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவில் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஹீரோனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போவார். பட் அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் அந்த ஓயாங் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஹீரோனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லி தனியாக ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு வந்துடுறான். அப்போ ஹீரோயின், என்னை எதுக்கு நீ இவ்வளோ தூரம் தள்ளி இங்கே கூப்பிட்டுட்டு வந்திருக்க, உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அதனால தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்கிட்ட சொல்லணுமா? என்ன சொல்லணும்? அது உன்கிட்ட என் மனசில் இருக்க லவ்வை சொல்லலான்னு வந்திருக்கேன். எது லவ்வா? என்ன விளையாடுறியா அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, இல்லை நான் விளையாடல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு உன்னை நான் எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போலேருந்து உன்னை நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன்கிட்ட இருக்க எல்லாமே எனக்கு பிடிக்கும். உன்னோட கைண்ட்னஸ்ஸு, நீ துருத்துருன்னு இருக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் இன்னைக்காவது என்னோட லவ் உன்கிட்ட சொல்லிடலான்னு நினச்சேன், சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, அது அது வந்து அப்படின்னு ஹீரோயின் தனர, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்போவே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்து பதில் சொல்லு அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை இருந்தாலும் நான் அப்படின்னு இழுக்க, எனக்கு தெரியும் உன் மனசில் வேற ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, இருந்துட்டு போட்டோம், என்னோடதும் ஒன் சைடு லவ்வாகவே இருக்கட்டும், என்ன பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதுக்காக இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், ஓகேவா அப்படின்னு ஓயாங் சொல்ல, ஓகே சரி இரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் குடுகுடுன்னு அங்கேருந்து வந்துடுறாங்க. பட் இதுவே இன்னொரு பக்கம் அந்த பார் ஓனரையும் ஷியாவையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் குடிச்சிட்டு செம்ம போதையில் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஷியா ஒரு பக்கம் புலம்புறா, எனக்குன்னு யாருமே இல்லை, என்னை பார்த்துக்க யாருமே இல்லை அப்படின்னு புலம்ப, உனக்கு தான் நான் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார் ஓனர் ஐஸ் வைக்க, அவளுமே கொஞ்சம் எமோஷன் ஆகி அப்படியே போய் அவனை கிஸ் பண்ணிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்காக பூலாம் வாங்கிட்டு வரும்போது கரெக்டாக ஹீரோயினுமே ஆப்போசிட்டில் வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றை பார்க்கலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன பார்க்கணுன்னு வந்தீங்களா? அப்புறம் சாரி, இந்த டைம் நீங்கள் கேம் விளையாடும் போது என்னால் தான் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டீங்க, எல்லாமே அந்த பார் ஓனரால் தான் வந்துச்சு, அவன் தான் உங்களை ரொம்ப குடிக்க வச்சுட்டான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்லை அவனை திட்டாத, சொல்லப்போனால் இப்போ அவனால தான் என்னோடய ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கே புரிய வந்திருக்கு. இப்போ அவனால தான் நான் உன்னை பற்றி எப்போதுமே யோசிச்சுட்டே இருக்கேன்றதும் எனக்கு புரிய வந்துச்சு. நான் எப்போதுமே உன்னை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன் தெரியுமா? நீ என்ன பண்ணுற? உன் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கியா, இல்லை தனியாக இருக்கியா, சாப்பிட்டியா, படிக்கிறியா, இல்லை நான் உன்னை பார்க்காம இருக்க டைம்லலாம் நீ என்னை மிஸ் பண்ணுறியான்னு சொல்லி உன்னை பற்றி தான் நான் எப்போதும் யோசிச்சுட்டே இருப்பேன் தெரியுமா அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னா இதை யோசிச்சிங்களா? அன்னைக்கு என்னோட பெயிண்டிங்கை எடுத்துகிட்டு போய் அந்த ரோசி கிட்ட கொடுத்தீங்களே, அப்போலாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு யோசிச்சிங்களா? அதோட திடீர்னு ஒரு நாள் தாத்தா வந்துட்டாருன்னு சொல்லி வீட்டை விட்டு போனீங்களே, அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு யோசிச்சிங்களா அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, உடனே ஹீரோ போய் ஹீரோனை ஹக் பண்ணிவிட்டு, அதை பற்றிலாம் நான் யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை, எனக்கு நல்லா தெரியும் உன்னை விட்டு பிரிஞ்சு போனால் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு, இருந்தாலும் ஒரு காரணத்துக்காக தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓ அப்படின்னா நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதனால தான் நான் அப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் அப்படி தான் நினச்சேன், உன்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல, சத்தியமாக முடியல, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அந்த பிளேஸில் சூப்பராக அந்த வானவெடிலாம் வெடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு, அங்கே பார்த்தீங்களா ஃபயர் ஒர்க்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சிரிக்க, நீ தானே இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட, உனக்காக தான் இது எல்லாமே நானே செஞ்சேன் அப்படின்னு ஹீரோ பூவை எடுத்து காமிச்சு, நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் ஃப்யூச்சரில் ஒன்றா சேர்ந்து நிறைய நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோயினும் சிரிச்சுட்டே அதை வாங்குறாங்க. அப்போ ஹீரோ அப்படியே போய் ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தூங்கி முழிச்சு வராங்க. அப்போ வெளியே ஹீரோ கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. ஹீரோவுக்காக கதவை திறக்கலான்னு வந்து பார்த்தா வாசலில் யாரும் இல்லை. பார்த்தா ஹீரோ பின்வழியாக உள்ளே வந்துடுறான். உடனே ஹீரோயின், என்ன நீ பாட்டுக்கு உள்ளே வந்துட்ட, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினை தள்ளிட்டு அப்படியே அவன் போய் பெட்டில் படுத்துடுறான். படுத்துட்டு, சரி நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, நீ இனிமேல் எப்போதும் என் கூடவே இருப்பல்ல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோ கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சாப்பிடலான்னு வராங்க. ஹீரோயினுக்கு ஊட்டி விடலான்னு வரான். பட் ஹீரோயின் உடனே, வேண்டாம் வேண்டாம் இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம், நம்ம டேட் பண்ணுற விஷயமும் வெளியே யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்கிறா. ஏன் தெரியக்கூடாது? ஏன்னா அவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸில், நம்ம டேட் பண்ணும் போது அவங்கள நம்ம ஒதுக்கி வைக்கிறோன்னு சொல்லி தப்பாக நினச்சிப்பாங்கல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, அப்போ ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா. அவள் ஓடி வந்து, எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்டி அப்படின்னு குடுகுடுன்னு அங்கேருந்து போயிடுறா.
பின்னாடியே அந்த பார் ஓனர் இருப்பான்ல, அவன் வந்து காய்ஸ் இன்னைக்கு இங்கே சாப்பிட்ற எல்லாருக்கும் நான் தான் பே பண்ணுவேன், ஏன்னா எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். உனக்கு என்னடா நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அப்போ ஷியா கிட்ட வரா. உடனே இவன் போய் ஷியாவை பிடிச்சிட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். உண்மையாவா 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் நேற்று நைட்டே பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சு நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம், வா பேபி டைம் ஆச்சு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ஷியா பேசிட்டு போக, அடப்பாவீங்களா இவங்களுக்காக நம்ம ரிலேஷன்ஷிப்பை வெளியே காமிச்சிக்க வேணாம்னு நினச்சா இவங்க அசால்ட்டாக நம்மளை தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, அதான் போயிட்டாங்கல்ல இப்போவாது வா நம்ம அட்லீஸ்ட் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தென் அந்த பிளேஸ்ல இருந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த ஓயாங் 3 பேர் மட்டும்தான் அங்கேருந்து ஒன்றா கிளம்பி வராங்க. அப்படி வரும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டே வராங்க. இதை பார்க்கும் போது ஓயாங்க்கு புரிஞ்சிருது அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்கன்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் பெருசாக அதை காமிச்சிக்காம அமைதியாக அப்படியே வரான். தென் அதோட எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா, ஹீரோ வாங்கி கொடுத்தான்ல அந்த பூவையே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அவங்க, ஒரு நிமிஷம், அவன் எனக்காக பூ வாங்கி கொடுத்துருக்கான், நான் அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல, ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிலையே, பேசாமல் அவன்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறாங்க. அப்போ தான் அவங்க, ஒரு நிமிஷம், நாங்கள் 2 பேரும் பேசியதோட 5 மணி நேரம் ஆயிடுச்சு, அவன் ஏன் இது வரைக்கும் எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணல, அப்படின்னா அவன் என்ன மிஸ் பண்ணவே இல்லை போல இருக்கு அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அந்த டைமில் யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. அது ஹீரோ தானா அப்படின்னு ஹீரோயின் வேகமாக போய் கதவை திறந்து பார்த்தா அங்கே நிற்கிறது அவளோட தாத்தா. தாத்தா நீங்களா அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, ஏம்மா உனக்கு என்னை பார்த்ததுல சந்தோஷம் இல்லையா, அப்படிலாம் இல்லை தாத்தா உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போ பின்னாடியே ஹீரோ வரான். உடனே ஹீரோயின் கிட்டே போயிட்டு, நீயா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான், நான் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து உள்ளே வை, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உள்ளே போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சிட்டு, ஆமாம் உண்மையாகவே அதுக்காக தான் வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, சும்மா நடிக்காத, நீ எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணல, ஆனால் நீ என்ன மிஸ் பண்ணுறதா சொல்கிற அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரான். ஏய் தள்ளிப்போ, தாத்தா பார்த்துட்டு போகிறாரு, உனக்கு இன்னும் அவ்வளோ தைரியமா, தாத்தா இருக்கும் போதே இப்படி பண்ணுற அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, இந்த அளவுக்கு கூட தைரியம் இல்லைன்னா உன்னை எப்படி டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே போய் கிஸ் பண்ணுறான். ஹீரோன்னு பண்ணுறாங்க. அந்த டைமில் அந்த தாத்தா, அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு ஹீரோயின் சமாளிச்சுட்டே அங்கேருந்து ஓடிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்தே தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்குக்கு போகிறாங்க. பட் அப்படி போகும்போது ஹீரோயின், நம்ம டேட் பண்ணுறது ஹாஸ்பிட்டலில் இருக்க வேறு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனோடய தான் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போ 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின், என்னோட தோல் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, வா உனக்கு நான் மசாஜ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ மசாஜ் பண்ணும்போது அந்த பக்கமாக ஒரு நர்ஸ் வராங்க. உடனே ஹீரோயின், ஆமாம் என்னோட ₹1 காசு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி தேடுற மாதிரி நடிக்கிறாங்க. அந்த நர்ஸ் அங்கேருந்து போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கேட்குறான், எதுக்கு இப்படி பண்ணுற, அவங்க நம்ம டேட் பண்ணுறத பார்த்தா என்ன அப்படின்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் தெரிய வேணாம், அப்புறம் ஏதாவது தப்பாக பேசுவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு மறுபடியும் கிட்ட கொஞ்சலான்னு வரும்போது அகெயின் அந்த நர்ஸ் வந்துடுறாங்க. உடனே ஹீரோயின், என் ₹1 காசு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து போக, அந்த நர்ஸ் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஹீரோயின் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு செம்ம காமெடியாக இருக்கும். தினெல்லாம் இப்படியே நல்லா போயிட்டு இருக்கும் போது அப்போ அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோனோட தாத்தா வருவார். வரும்போது செம்ம கோவமாக வருவார். வந்தவர் டேரெக்டாக நம்ம ஹீரோவை பார்த்து, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லி வேகமாக உள்ளே கூப்பிட்டுட்டு போயிடுவார். உடனே ஹீரோயின், ஐயோ நம்ம மேட்டர் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி வெளியே திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. பட் உள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோ கிட்ட அந்த தாத்தா சொல்கிறாரு, நான் பேஸில் வச்சுருந்த சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் காணோம், அதோட காலையிலேயே நான் இந்த நியூஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை காமிக்கிறாரு. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு மூலிகையை தேடி வந்திருப்பான்ல, அந்த மூலிகையை யாரோ தவறான முறையில் எடுத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதை காமிச்ச உடனே அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, அந்த மூலிகையை எப்படி வளர்க்குறதுன்ற மேனுவலை நான் பேஸில் வச்சுருந்தேன், ஆனால் யாரோ ஒருத்தவங்க அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த மூலிகையை வளர்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அது ஒழுங்காக வளர்கிறதுக்கு முன்னாடியே அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அதனால தான் இப்போ ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படின்னு அவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, உடனே ஹீரோ, இதை பண்ணது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க, நம்ம பேஸில் இருக்க யாரோ ஒருத்தர் தான் இப்படி பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆமாம் கரெக்டு தான், ஆனால் உண்மையாக அப்படி பண்ணது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா பேசிட்டே வெளியே வரும்போது குடுகுடுன்னு ஹீரோயினோடு வந்து, தாத்தா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் தாத்தா, நீங்கள் எனக்கே தண்டனை கொடுங்க அப்படின்னு நிற்கிறா. நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு அவர் கேட்க ஹீரோயின் முழிக்கிறாங்க. பின்னாடிலேருந்து ஹீரோ இல்லை எதுவும் தெரியலை அப்படின்னு சொல்லி சிக்னல் காமிக்கிறான். உடனே ஹீரோயின்,
அது அது வந்து தாத்தா நான் ஒழுங்கா படிக்கவே இல்லையா, அந்த விஷயத்த தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். வேற எதுவும் இல்ல தாத்தா அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பேஸில் நம்ம ஹீரோ அந்த தாத்தாவை தவிர இன்னும் 3 பேர் வேலை பார்க்குறாங்க. லீ ஷியான்னு சொல்லிட்டு 2 லேடிஸு, டாங்னு சொல்லிட்டு ஒருத்தன் வேலை பார்க்குறான். அப்போ அந்த லீ ஷியா கிட்ட தான் லாக்கருக்கான கீலாம் இருக்கும். அதில் இந்த லீ பொண்ணோட கீயை மட்டும் காணோன்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபுல்லாக எல்லா பிளேஸையுமே தேடிட்டு இருக்கா. அந்த கீ எங்கே போணுச்சுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டில் நம்ம ஹீரோவும் தாத்தாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் பேஸில் வச்சுருந்த சில ஃபைல்ஸ் எல்லாம் காணோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உண்மையாவா? ஆனால் அதையெல்லாம் லாக்கரில் தானே நீங்கள் வச்சுருந்தீங்க? ஆமாம், லாக்கரில் தான் நான் வச்சுருந்தேன். ஆனால் நான் விசாரித்து பார்த்ததில் லீயோட கீ அடிக்கடி காணாமல் போகுதான். மேபி அந்த கீயை எடுத்த நபர் தான் அங்கே லாக்கரில் இருக்க ஃபைல்ஸ் எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்ல, சரி கவலைப்படாதீங்க, அது யாராக இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிக்க நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோனோட தாத்தா என்ன செய்கிறாரு அப்படின்னா, இவர் வச்சிருந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் யார் திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அவர் கிளம்பி பேஸ்க்கு வராரு. பேஸ்க்கு வந்துட்டு அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்து, நான் இதுக்குள்ளே ஒரு முக்கியமான ஃபைல் வச்சுருந்தேன், அந்த மூலிகை எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு எல்லா குறிப்பும் அதில் இருந்துச்சு. ஆனால் என்னென்னு தெரியல, யாரோ ஒருத்தவங்க அதை திருடிட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் அதை பற்றி நீங்களாம் கவலைப்படாதீங்க, ஏன்னா அதில் ஒரு ஃபெயிலியர் மாடலுக்கான ஃபைலை தான் வச்சுருந்தேன். பட் இப்போ தான் ஒரிஜினலான ஃபைலை இதுக்குள்ளே வைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் இதை சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபைலை வச்சுட்டு போக, இனிமே யார் அந்த ஃபைலை எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன செய்கிறாரு அப்படின்னா, சிசிடிவி வழியாக நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படி நோட் பண்ணும் போது தான் என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பாங்க அந்த பேஸ் சென்டரில் டாங்னு சொல்லிட்டு ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்போ அந்த டாங் தான் என்ன செய்கிறான் அப்படின்னா, யாருக்கும் தெரியாமல் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போகிறான். இதை கரெக்டாக நம்ம ஹீரோ சிசிடிவி வழியாக பார்த்துடுறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த பிளேஸ்க்கு ஹீரோயின் வர, டக்குன்னு ஹீரோ எல்லாத்தையுமே எடுத்து மறைச்சி வச்சிடுறாரு. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமாம், இது என்ன பால்? எப்போதுமே நான் உன்னை பார்க்க வரும்போது இந்த பால் உன் கூடவே இருக்கு, நீ இன்னுமா இதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, இது சும்மா தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிக்கிறான். அப்போ ஹீரோயின், அப்புறம் காலையில் நடந்ததை நினச்சி நீ கோவமாக இருக்கியா? அது நான் சும்மா தான் ஓயாங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதனால கோச்சிக்காத அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ எதை பற்றி பேசுகிற? நீங்கள் 2 பேரும் பேசுனதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஓ அப்படியா அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, உடனே ஹீரோ, ஏன் நீ அவன்கிட்ட பேசுகிறத பார்த்து நான் ஜெலஸ் ஆகிட்டேன் நீ நினச்சியோ அப்படின்னு கேட்குறான். இல்லை, அப்படிதான் லைட்டாக தோணுச்சு அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, இங்கே பாரு, நம்ம 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் தான், பட் அதுக்காக நீ யார்கிட்டையுமே பேசக்கூடாதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். உனக்கு ஓயாங்கிட்ட பேசணுன்னா நீ பேசு, நீ அவன் கூட சேர்ந்து ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணணுன்னாலும் ஒர்க் பண்ணு, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை சரியா அப்படின்னு சொல்ல, ஓ அவ்வளோ நல்லவனா நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிச்சிட்டு, உன் நெஞ்சில் ஒரு காயம் இருந்துச்சே, அது சரியாயிடுச்சா அப்படின்னு அவ கேட்குறா. சரியாயிட்டு இருக்கு, நீ இன்னும் கொஞ்சம் மருந்து கொடுத்தா சீக்கிரமாகவே சரியாயிடும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓ மருந்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிஸ் பண்ண, ஹீரோவுமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அந்த டைமில் அந்த பிளேஸில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கவனிச்சா, அந்த பார் ஓனர் இருக்கான்ல, அவன் தான் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கான். உடனே ஹீரோயின், டேய் நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, ஒரு நிமிஷம் வெளியே வாயேன், உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அவன் கூப்பிட்றான். உடனே ஹீரோவும், நீ கொஞ்சம் என்னென்னு போய் கேட்டுட்டு வா, எனக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி வெளியே வராங்க. அப்படி வரும்போது நம்ம ஹீரோ என்ன செய்கிறாரு அப்படின்னா, அங்கே பேஸில் இருந்த ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்தது இந்த டாங் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேகமாக ஹீரோயினோட தாத்தா கிட்ட கிளம்பி வராரு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த பார் ஓனர் கிட்ட போய், எதுக்குடா இந்த டைமில் நீ என்னை கூப்பிட்ட அப்படின்னு கேட்க, அது நான் என்னோட ஆளுக்கு ஒரு பெரிய மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணணும், அதுக்கு நீ தான் எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணணும் வாயேன் அப்படின்னு சொல்ல, நான் அப்போ என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, அப்படிலாம் சொல்லாத, நீ மட்டும்தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அதனால ப்ளீஸ் எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆனால் உன இதை வேற சொல்லிடு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. இன்னொரு பக்கம் அங்கே பேஸில் அந்த டாங்கு காமிக்கிறாங்க. அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட தாத்தா வச்சுட்டு போனார்ல ஒரு புது ஃபைலு, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி படிக்கலான்னு ஓப்பன் பண்ணுறான். பட் அதில் பார்த்தா பாதி தான் இருக்குது, மீதி ஃபைல்ஸ் எங்கே போணுச்சுன்னே தெரியல. எங்கடா போச்சு இது அப்படின்னு அவன் பார்க்கும் போதே டக்குன்னு அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட தாத்தாவும் வந்துடுறாங்க. உடனே ஹீரோயினோட தாத்தா என்ன சொல்கிறாருன்னா,
டாங் போதும், இதோட நிறுத்திக்கோ, நீ பண்ணது எல்லாத்தையுமே நாங்கள் சிசிடிவியில் பார்த்துட்டோம், அதனால ப்ளீஸ் இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்ல அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே பயந்துட்டே முட்டி போட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் நான் அப்படி பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். உடனே நம்ம ஹீரோயின் தாத்தா, இங்கே பாரு டாங், உன்னை நான் எவ்வளோ நம்பினேன் தெரியுமா, ஆனால் நீ இப்படி ஒரு வேலை பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி இருக்கட்டும், நீயே போலீஸ்கிட்ட போய் சரணடைஞ்சிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு அவர் சொல்ல, என்னது போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகணுமா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் சார், இனிமேல் நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு அவன் சொல்ல, முடியாது, நீ போலீஸ்கிட்ட போய் தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்ல, ஓ நான் போலீஸ்கிட்ட போகணுமா, சரி அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து ஹீரோயின் தாத்தாவோட கழுத்தில் வச்சிடுறான். உடனே ஹீரோ, இங்கே பாரு அவரை விட்டுரு அப்படின்னு வரும்போது, நீ கிட்ட வராத, கிட்ட வந்தா இவரை நான் குத்திடுவேன், ஒழுங்கா கையை தூக்கு அப்படின்னு அவன் கத்துறான். அப்போ நம்ம ஹீரோ கையை தூக்கும் போது அவர்கிட்ட இருந்து அந்த ரோபோட் பால் இருக்கும்ல, அதை வச்சு அங்கே இருக்கவனை அடித்து தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் தாத்தாவை காப்பாத்துறாரு. பட் அந்த கேப்பில் அங்கே இருக்கவன் தப்பிச்சு ஓடணும்னு ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோவனை பிடிக்கலாம் நினைக்கிறாரு. பட் இன்னொரு பக்கம் ஹீரோயின் தாத்தாவுக்கு ரொம்ப நெஞ்சு வலி வந்துடுது. ஸோ வேற வழி இல்லாமல் முதல்ல அவரை தூக்கிட்டு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறாரு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்கும் போது அந்த பிளேஸில் ஒரு புக் இருக்கிறத பார்க்குறாங்க. இது என்ன புக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் இப்போ இந்த காம்படிஷனுக்காக எவ்வளோ ட்ராயிங் பண்ணாங்க அது எல்லாமே இருக்குது. ஹீரோயினுக்கு புரியவே இல்லை, இது என்ன, என்னோட ட்ராயிங் எல்லாமே ஏற்கனவே ஒரு புக்கில் வந்திருக்கு, அதுவும் இந்த புக்கு வந்து இவங்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன எடிஷன்னு செக் பண்ணுறாங்க. அப்போ அதில் 2088 ரீ எடிஷன்னு போட்டிருக்கு. ஹீரோனுக்கு புரியல, இது 2023 தானே, இதில் என்ன 2088ன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோன் யோசிச்சுட்டே அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாரு. இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி வரணும், இங்கே இருக்க மூலிகையை எடுத்துகிட்டு 3 மாதத்தில் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாரு. அந்த பிளான் கரெக்டாக ஹீரோயின் கண்ணில் மாட்டிடுது. அவ்வளோதான், அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, ஒன்றுமே புரியாமல் அப்படியே குழம்பி போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் ஆரம்பத்தில் நடந்த ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அது என்னென்னா, முன்னாடி இருந்த டாக்டர் ஷா இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து, ப்ளீஸ் ப்ளீஸ் நானும் உன் தாத்தா கூட சேர்ந்து வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அதனால் ப்ளீஸ் எனக்காக உன் தாத்தா கிட்டே போய் என்னை பற்றி கொஞ்சம் நல்ல விதமாக பேசுறியா, நீ அப்படி பண்ணினா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பான். அந்த விஷயம் ஹீரோயினுக்கு இப்போ தோணுது. உடனே அவங்க, அப்படின்னா அந்த மூலிகை என் தாத்தா கிட்ட இருந்து எடுக்கணுன்றதுக்காக தான் ஆரம்பத்திலே என்கிட்ட வந்து ரொம்ப நல்லவன் மாதிரி இவன் பேசிகிட்டு இருந்தானா, அப்படின்னா இவன் நடந்துக்கிட்டதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கும் போது, அப்போ கரெக்டாக ஹீரோயினோட தாத்தா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கால் வருது. உடனே ஹீரோயின் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்துட்டு கேட்குறாங்க, தாத்தா என்னாச்சு, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஆணுச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, பேஸ் சென்டரில் இருக்கும் போது வழுக்கி கீழே விழுந்துட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு அவர் போய் சொல்கிறாரு. இல்லை தாத்தா உண்மையாக சொல்லுங்கள், உங்களுக்கு அதனால தான் இந்த மாதிரி ஆணுச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவை பார்த்து முறைக்க, அவனை எதுக்கு பார்த்து முறைக்கிற, உண்மையாகவே நான் தெரியாமல் தான் கீழே விழுந்துட்டேன், சரி டைம் ஆச்சுல்ல நீ வீட்டுக்கு போ, ஷா இவளை வீட்டில் ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு அவர் சொல்ல, இல்லை தாத்தா நான் யாரு கூடயும் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. சரி நீ இங்கே இருந்துக்கோ, ஷா என்னோட வீட்டில் ஒரு முக்கியமான ஃபைல் இருக்குது, அதை போய் நீ எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல, இல்லை அவர் எதுக்கு போகணும், நானே எந்த ஃபைலாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த தாத்தா, உனக்கு என்ன ஆச்சு, ஷா கூட சண்டை போட்டுட்டியா என்ன அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே போய் ஃபைல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, பின்னாடியே ஓடி வந்து, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ கோவமாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படி நடிச்சிட்டே இருக்க போகிற, கொஞ்சம் உன்னோட நடிப்பை நிறுத்து அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நான் நடிக்கிறேனா, இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உண்மையை ஒத்துக்கோ, நீ யாரு, நீ நிஜமாவே யாரு, அதையாவது என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்க, நீ என்ன கேட்குற ஏஜி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நடிக்காத, உன் வீட்டில் இருந்து நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், அப்படின்னா அந்த பேஸ் சென்டரில் இருக்க மூலிகைக்காக தான் நீ இவ்வளவும் பண்ணியிருக்கல, என் தாத்தா கூட போய் வேலைக்கு சேர்ந்தது, அப்புறம் என்கிட்ட பாசமாக நடந்துக்கிட்டது எல்லாமே அந்த மூலிகைக்காக தான் இல்லை, எல்லாமே வெறும் நடிப்பு தான் இல்லை, நீ ஜஸ்ட் எங்களை யூஸ் பண்ணிக்கிட்ட அவ்வளோதானே அப்படின்னு கேட்க, ஹீரோவுக்கு அப்போ தான் விஷயமே புரியுது. உடனே அவன், இல்லை ஏஜி அந்த மாதிரி கிடையாது, என்னை மன்னிச்சிரு, உன்கிட்ட இதை நான் சொல்லலை, பட் இருந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்ன காரணம் அப்படின்னு அவ கேட்குறா. என்னன்னா, நான் இந்த உலகத்தை சேர்ந்தவனே கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். என்ன, இந்த உலகத்தை சேர்ந்தவன் கிடையாதா,
அப்படின்னா நீ யாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அது என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஓ அப்படியா, உனக்கு தேவையான டைம்லாம் எடுத்துக்கோ, ஆனால் அது வரைக்கும் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்ப நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லையே தங்கி அவளோட தாத்தாவை ரொம்ப ரொம்ப பாசமாக கவனிச்சுக்கிறா. அப்போ அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல, என்னோட பேத்தியும் ரொம்பவே வளர்ந்துட்டா, என்னை இந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. ஹீரோயின் உடனே, என்ன தாத்தா இதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்படி சொல்லாதம்மா, உன்னோட அப்பா அம்மா உன்னை பார்த்துக்க சொல்லி உன்னை என் கையில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன் நீ எந்த மாதிரி ஒரு பொண்ணாக வருவேன்னு. ஆனால் பரவாயில்ல, நீ ரொம்ப நல்ல பொண்ணாகவே வளர்ந்துருக்க. அப்புறம் தாத்தா இவ்வளோ நாளாக நீ மெடிசன் தான் படிக்கணும்னு சொல்லி உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். பரவாயில்ல, உனக்கு ஒரு வேளை ட்ராயிங் பண்ணுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ அதையே பண்ணு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ அதையே பண்ணுமா, தாத்தா இனிமேல் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, தாத்தா எனக்கு மெடிசனும் பிடிச்சிருக்கு, ட்ராயிங்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கணுன்னு சொல்லி ட்ரை பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் கூட இருக்க ரோபோட் கேட்குது, என்ன பாஸ் நீங்கள் அவ மேலே அவ்வளோ லவ் வச்சுருந்தும் எதையுமே அவகிட்ட காமிச்சிக்காம இங்கே வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும்டா எனக்கு அவள் மேலே லவ் அதிகம்தான்னு, ஆனால் அதுக்காக நான் செஞ்சது அவளால் அவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சிடவே முடியாது. அவள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கட்டும், அவளும் யோசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஓயாங் வரான். அப்பா அவன், உன்னோட தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நீ ரொம்ப வருத்தமாக இருக்க போல, உன் மூஞ்சிலே அது தெரியுது அப்படின்னு சொல்ல, இல்லை நான் வருத்தமாலாம் இல்லை அப்படின்னு அவள் ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. என்னாச்சு, உனக்கும் ஷாவுக்கும் ஏதாவது சண்டையா அப்படின்னு அவன் கேட்க, அது உனக்கு இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்லலாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. எது குவாண்டம் மெக்கானிக்ஸா, என்ன சம்மந்தமே இல்லாமல் ஏதோ கேட்குற அப்படின்னு சொல்ல, இல்லை இந்த டைம் ட்ராவல் இதிலலாம் உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறா. இங்கே பாரு, எனக்கு டைம் ட்ராவல் அதை பற்றிலாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீ எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். 1 மணி நேரமாக இருந்தாலும், 1 நிமிஷமாக இருந்தாலும், 1 நொடியாக இருந்தாலும் நீ எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இப்படி தேவையில்லாமல் ஏதேதோ யோசிச்சு உன்னை நீயே குழப்பிக்காத அப்படின்னு அவன் சொல்ல, இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சமாளிக்கிறா. தென் நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அவளோட தாத்தாவை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அந்த பிளேஸ்க்கு ஹீரோ கிளம்பி வரான். நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு அங்கேருந்து போகிறா. பட் அப்போ ஹீரோ வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். சரின்னு சொல்லிட்டு இவளுமே போய் பேசலான்னு போகிறா. பட் அங்கே போனால் ஹீரோ வாயே திறக்க மாட்டேறான், அமைதியாக உட்காந்துருக்கான். உடனே ஹீரோயின், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, 1 நிமிஷம் இரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் உங்ககிட்ட நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்லணும்னு நினைக்கிற, என்கிட்ட இருந்து நீ நிறைய விஷயத்த மறைச்சிட்ட, இதுக்கெல்லாம் நீ என்னதான் பதில் வச்சிருக்க அப்படின்னு அவ கேட்க, நான் ஒத்துக்கிறேன், இந்த இடத்துக்கு நான் அந்த மூலிகையை எடுக்கணுன்றதுக்காக தான் வந்தேன். ஆனால் அதுக்காக நான் உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு ஒரு நாள் கூட யோசிச்சு பார்த்ததே இல்லை தெரியுமா. நான் ஒத்துக்கிறேன், நான் அந்த மூலிகைக்காக என்னென்னமோ பண்ணேன், நிறைய பேர்கிட்ட நடிக்க செஞ்சேன், ஆனால் உன்கிட்ட நடித்ததே கிடையாது. உன் மேலே எனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாமே உண்மையானது. நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன். இதை ஏற்றுக்கிறதுக்கு உனக்கு வேணும்னா கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை, என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினும், அப்படின்னா நீ டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாம், நான் ஃப்யூச்சர்லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ நீ சீக்கிரமாகவே திரும்ப இங்கேருந்து போயிடுவியா? ஆமாம், நான் 3 மாதம்தான் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். நான் சீக்கிரமாகவே திரும்ப போயிடுவேன். ஆனால் அது வரைக்கும் உன் கூட ஒன்றா சேர்ந்து நிறைய மெமரிஸை நான் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ, நீ போயிடுவியா? ஆனால் போயிட்டு திரும்ப வருவியா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, நான் கண்டிப்பாக வருவேன் ஏஜி. உண்மை என்னன்னா, எங்கள் காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் நீ இருக்க, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாது. அதனால் கண்டிப்பாக நான் உன்னை தேடி மறுபடியும் இந்த பிளேஸ்க்கு வரதான் போகிறேன். நீ என்னை நம்பு ஏஜி, நீ என்னை நம்பினாலே போதும், உன்னை தேடி நான் வருவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோயின் பார்த்துட்டே இருக்க, நீ என்னை நம்புறல்ல, உனக்காக நான் திரும்ப வருவேன்னு நீ என்னை நம்புறல்ல அப்படின்னு அவன் கேட்க, நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த பார் ஓனர் இருப்பான்ல, அவனோட ப்ரொப்போசலுக்காக டெக்கரேஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பாதியில் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அந்த பிளேஸ்க்கு ஷியா கிளம்பி வந்துடுறா. அவன் உடனே, ஆமாம், எதுக்கு இங்கே இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, எல்லாரும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. பட் அந்த இடத்துல மேரி மீன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. அதை பார்த்த உடனே இவளுக்கு புரிஞ்சிருது.
ஓ! இதெல்லாம் எனக்கு தானா? அப்படின்னு அவ கேட்க, ஆமா உனக்கு தான் இவ்ளோ டெக்கரேஷனும் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நீ பாதியிலே வந்துட்ட. சரி வந்தது வந்துட்ட. நான் இப்பவே உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு அவன் அழகா ஒரு பலூன்ல கட்டி வச்ச ரிங் எடுத்துட்டு வந்து, இங்க பாரு இதுவரைக்கும் நான் பார்த்ததுலயே நீ தான் ரொம்ப 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 அழகான பொண்ணு. உன்ன நாள் முழுக்க பார்த்துட்டே இருக்கணும்னா கூட நான் பார்த்துட்டே இருப்பேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல நெறையவே பேசியிருக்கோம். ஆனா நேர்ல அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அதனால இனிமே என் வாழ்க்கையில வரப்போற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உன் கூட தான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, அவளும் சிரிச்சுட்டே பண்ணிக்கிறேன்னு சொல்றா. உடனே அவன் அந்த பலூன்ல கட்டியிருந்த ரிங்கை இவளுக்கு போட்டு விடலான்னு வரும்போது, காத்தடிச்சு பலூனோட அந்த ரிங் பறந்துருது. உடனே இவன் ஐயோ! போச்சு இப்ப நான் என்ன செய்வேன்? அப்படின்னு யோசிக்கும்போது, அப்ப ஷியா அவ கையில இருக்க ரிங்க கழட்டி இதோ தான் என்கிட்ட ரிங் இருக்கே இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு போட்டு விட சுற்றி இருக்க எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அந்த மூலிகையை கவனிச்சிட்டு இருக்கான். அந்த மூலிகை ரொம்ப நல்லாவே வளர்ந்துருச்சு. இன்னும் 3 நாளுக்குள்ளே ஃபுல்லாகவே வளர்ந்துரும். ஸோ அதை எடுத்துகிட்டு அவன் டைம் ட்ராவல் பண்ணி போயிடலான்ங்கிற ஐடியாவில் தான் இப்போதைக்கு அவன் இருக்கான். அதுக்கப்புறமா அவன் நம்ம ஹீரோயினையும் தாத்தாவையும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். வந்து பார்த்தா தாத்தா மட்டும்தான் அங்கே இருக்காரு. எங்க எஜி எங்க போனா அப்படின்னு ஹீரோ கேட்க, அவ இப்பதான் ஏதோ ரிப்போர்ட் வாங்கிட்டு வரணும்னு வெளியே போனா, ஆளே காணோம் அப்படின்னு ஹீரோயின் தாத்தா சொல்றாரு. சரி ஒரு நிமிஷம் இருங்க, அவ எங்கன்னு நானே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வராரு. வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. ஹீரோயினுக்கு போனே போக மாட்டுது. இவ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. அந்த ஃப்ரெண்டுமே ஹீரோயின் எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே எல்லா பிளேஸ்க்கும் போய் ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறாரு. எங்கேயுமே அவளை காணோம். இவ எங்கே தான் போய் தொலைஞ்சா அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ தான் அந்த பேஸில் வேலை பார்த்துட்டு இருப்பான்ல டாங், அவன்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஏன்னா அவன் தான் நம்ம ஹீரோயினை கடத்தி வச்சிருக்கான். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ வேகமாக அந்த பிளேஸ்க்கு ஓடி போகிறான். பட் இன்னொரு பக்கம் அந்த டாங் நம்ம ஹீரோயினை கடத்தி ஏதோ ஒரு பெரிய பில்டிங்கோட மாடியில் நின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டுட்டு வந்த, ஒழுங்கா தள்ளிப்போ அப்படின்னு சொல்லும் போது, ஏ வாய் மூடு இல்லைன்னா அப்படியே பிடிச்சி கீழே தள்ளிடுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படி சொல்லும் போது கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வந்து, அவளை விட்டுரு, உனக்கு தேவை என்ன, இந்த மூலிகை தானே, நான் மூலிகை எடுத்துகிட்டு வந்துட்டேன், அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கமாக மூலிகையை தூக்கி போட, உடனே அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அந்த மூலிகை எடுக்கணும்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினை பிடிக்கணும்னு ஹீரோ போகிறான். பட் அதுக்குள்ளே அவன் மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறா. அப்பயுமே ஹீரோ சும்மா இல்லையே, அவளை பிடிக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து கீழே குதிக்கிறான். கீழே குதிச்சு போய் ஹீரோயினை காப்பாற்றிட்டு அப்படியே சேஃபாக கீழே லேண்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறான். அப்படி போன உடனே ஹீரோயின் கேட்குறாங்க, இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருப்ப அப்படின்னு. ரொம்ப நாள் கிடையாது, ஆனால் எவ்வளோ நாள் இருந்தாலும் உன் கூட தான் நான் இருப்பேன், உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினை அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்க போகிறான். ஸோ அதனால் அவன் கூட இருக்க கொஞ்ச நாளையும் நல்லா செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒன்றா சேர்ந்து நிறைய பிளேஸ்க்கு போய் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவுக்காக நூடுல்ஸ்லாம் செஞ்சு கொடுக்க அதை சாப்பிட்டுட்டு ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின், ஆமாம் நீ ஃப்யூச்சர்லேருந்து வரதா சொன்ன, எந்த வருஷத்துலேருந்து வர அப்படின்னு கேட்க, நான் 2223 வரேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். எது 200 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இங்கே வந்திருக்கியா? அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உன்னோட கிரேட் 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 கிராண்ட்மா இல்லை அப்படின்னு சொல்ல, கிராண்ட்மாலாம் கிடையாது, நீ என்னோட முன்னோர் மாதிரி அப்படின்னு அவன் சொல்ல, ஆமாம் அதுவும் கரெக்டு தான். சரி நீ சொல்லு, ஃப்யூச்சரில் இருக்க உனக்கு என்னை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம்ல, அப்படின்னா இன்னும் நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி ஒரு ஆளாக இருப்பேன் சொல்லு அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, நீ ஒரு பெரிய கார்ட்டூனிஸ்டாக இருப்ப, நீ நிறைய வரைவ, அது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். உண்மையாவா? எல்லாம் ஃபேமஸ் ஆகுமா? ஆமாம் என்னை நம்பு, நீ கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொல்லி கைப்பிடிக்க நம்ம ஹீரோயினும் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. தென் அதோட 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ஸ் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், உனக்கு எந்த ஸ்டார்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் ஸ்டார்ஸை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இங்கே பாரு 200 வருஷம் கழிச்சு என்னோட காலத்துலேயும் நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் என்னால் பார்க்கவும் முடியும், ஆனால் அந்த காலத்தில் நீ என் கூட இருக்க மாட்டல்ல, அதனால தான் எனக்கு ஒன்றை பிடிக்கும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கே லைட்டாக டச் ஆகிடுது. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, சரி இப்போ நீ மறுபடியும் ஃப்யூச்சருக்கு போயிட்டு எப்போ திரும்ப வருவ அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியல, ஆனால் ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணு, கண்டிப்பாக ஒரு நாள் நான் திரும்ப வருவேன், அது வரைக்கும் உனக்கு பிடிச்ச பெயிண்டிங் எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டுரு,
நான் கண்டிப்பாக ஒரு நாள் திரும்ப வருவேன், எனக்காக வெயிட் பண்ணுவல்ல அப்படின்னு ஹீரோ கேட்க, வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. தென் 2 பேரும் நைட்டு அப்படியே அதே பிளேஸில் தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, அங்கே சன்ரைஸுமே ஆகுது. உடனே ஹீரோயின் அதை பார்த்துட்டு, அங்கே பார்த்தியா சன்ரைஸ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஒரு நிமிஷம் இரு, நம்ம இதை ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ, நான் சீக்கிரமாகவே இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, சரி உனக்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன், நீ எனக்காக திரும்ப வரணும் சரியா, ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, ப்ராமிஸ் நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின், சரி இரு கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு, இந்த ஃபோட்டோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பிளேஸில் ஹீரோவே இல்லை, ஆளை காணோம். இவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோலையும் ஹீரோவை காணோம். ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியுது, அவன் மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி அவனோட காலத்துக்கே போயிட்டான்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ ஒன்றும் சும்மா போகலை, போகும்போதே அந்த மூலிகையும் சேர்த்து எடுத்துகிட்டு தான் போயிருக்காரு. ஸோ அவரோட காலத்துக்கு போய் அந்த மூலிகை எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஹீரோவோட தங்கச்சி இருப்பாங்கல்ல, அவங்கள காப்பாற்றிடுறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் 2023 ஓயாங் கூட சேர்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த காம்படிஷனில் ஜெயிச்சிடுறாங்க. பட் இருந்தாலுமே ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஞாபகமாகவே இருக்கிறதுனால அவன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி அவனுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே ரொம்ப நாள் போயிட்டே இருக்கு. அப்போ ஃப்யூச்சரில் இருக்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த டைம் ட்ராவல் கேச்சர் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த கேச்சர் கேட்குறான், ஆமாம் எதுக்கு என்ன பார்க்கணுன்னு சொன்ன அப்படின்னு சொல்ல, ஏன்னா நெக்ஸ்ட்டு நான் டைம் ட்ராவல் கேச்சராக வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எது, நீ டைம் ட்ராவல் கேச்சராக இருக்க போறியா, எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு கேட்க, 200 ஹவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறான். எது 200 ஹவர்ஸ்க்கா? நீ சொல்கிறதுக்கு வேணால் இது ஈஸியாக இருக்கும், ஆனால் அங்கே போகும்போது 200 ஹவர்ஸ்னால் அது ரொம்ப நாளைக்கு வரும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் 8 வருஷம் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீ 8 வருஷத்துக்கும் அங்கேயே இருக்க போறியா? உண்மையை சொல்லு, நீ மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போகணும், அங்கேயே பர்மனெண்ட்டாக தங்கணும்னு சொல்லிட்டு தானே இது எல்லாமே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவன் கேட்க, ஆமாம் இந்த வேலை பார்த்தா தான் நான் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் தங்குறதுக்கு எனக்கு பெர்மனெண்ட் வீசா கிடைக்கும், அதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அப்போவே நினச்சேன் நான் சொன்னால் மட்டும் இனிமேல் நீ கேட்கவா போகிற, ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, டைம் ட்ராவல் கேச்சராக அவ்வளோ நாளைக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நான் எஜி கூட சேர்றதுக்கு எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வேலை பார்க்கறதுக்கு போகிறான். ரொம்ப ரொம்ப அந்த வேலை கஷ்டமாக இருக்குது. தென் இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வளர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன்ஸ் குரூப்பே வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு ஹீரோயின் வளர ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இன்னொரு பக்கம் ஹீரோ இந்த பிளேஸில் இருந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். பட் இப்படியே பல வருஷம் போக ஆரம்பிக்குது, எல்லாமே நல்லா போகுது. அப்போ 2027 என்ன ஆகுதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட தாத்தா கூட சேர்ந்து நிறைய பிளான்ஸை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணியிருப்பார்ல, அதில் நிறைய ரிசர்ச்சை நம்ம ஹீரோ சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. சொல்லப்போனால் நம்ம ஹீரோ எந்த மூலிகையை தேடி இங்கே வந்தாரோ அந்த மூலிகையை எப்படி ரொம்ப ஈஸியாக வளர்க்குறதுன்னு சொல்லி ஒரு புது மெத்தடே அவர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ அதை வச்சு இப்போலாம் அவங்க ரொம்ப மூலிகையை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. அண்ட் இப்படியே வருஷம் போயிட்டே இருக்கு. 2029 வருது. அப்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அந்த பார் ஓனர், அவனுக்கும் ஷியாவுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தையே பிறந்துருது. அவங்கெல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் தான் ஒரு பக்கம் ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. தென் இப்படியே ரொம்ப நாள் போகுது. 2031 வந்துடுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை விட்டு போய் இதோட 8 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப பெரிய ஆளாக வளர்ந்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஹீரோவை மிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் இப்போ கூட நம்ம ஹீரோயின் ஒரு இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸில் ஒரு ஓரமாக இருந்து நம்ம ஹீரோயினை ஓயாங் கவனிச்சிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு சுற்றி இருக்க பிளேஸ் எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. ஃப்ரீஸ் ஆன கொஞ்ச நேரத்துலேயே எல்லாம் ரிலீஸும் ஆகிடுது. பட் ஹீரோயினுக்கு தெரியுது ஏதோ ஒன்று சரியில்லைன்னு சொல்லிட்டு. என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அப்போ அந்த ரோபோட் இருக்கான்ல, அவன் அந்த கூட்டத்தில் இருக்கிறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. அவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷம். வேகமாக அந்த ரோபோட் பின்னாடி ஓட ஆரம்பிக்க அவனுமே அங்கேருந்து வெளியே ஓடுறான். ஹீரோயின் விடவே இல்லை, வேகமாக துரத்திட்டு அந்த பில்டிங்லேருந்து கீழே இறங்கி பார்க்குறாங்க. அந்த பிளேஸில் ஒருத்தர் இருக்காரு. அவரை பார்த்த உடனே ஹீரோயின் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், சிரிச்சுட்டே ஓடி போகிறாங்க. ஏன்னா அங்கே நின்றுட்டு இருக்கிறது நம்மளோட ஹீரோ தான். அவ்வளோதான், அவரை பார்த்த உடனே நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவரை ஹக் பண்ணிக்க அவருமே கிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலி இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. நான் கூட இது டைம் ட்ராவல் லவ் ஸ்டோரியாக இருக்கே, இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்களா இல்லையா அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருந்தேன். பட் நல்ல வேலை ஒன்று சேர்ந்துட்டாங்க.
கரெக்டாக இதோட இந்த ட்ராமாவும் முடியுது. எனிவே ரொம்ப ஒரு ஹாப்பி எண்டிங்காக கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு ட்ராமாவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.